உள்ளம் தேடி இல்லம் நாடி நிகழ்ச்சியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பங்கேற்பு. வேடசந்தூர் ஆத்துமேட்டில் உள்ளம் தேடி இல்லம் நாடி நிகழ்ச்சியின் மூலம் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டார். நிகழ்ச்சிக்கு மேற்கு மாவட்ட செயலாளர் சிவக்குமார் தலைமை வகித்தார். வேடசந்தூர் தொகுதி பொறுப்பாளர் திருமுருகன் முன்னிலை வகித்தார். வேடசந்தூர் பேரூர் செயலாளர் பால்ராஜ் வரவேற்புரையாற்றினார். இதில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த், கடந்த அதிமுக ஆட்சியில் ஆர்கோம்பை பகுதியில் கொண்டுவரப்பட்ட சிப்காட் தொழிற்சாலையை நிறுத்திவிட்டனர் என்றும், சேனன்கோட்டையில் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட முருங்கைக்காய் பதப்படுத்தும் நிலையம் செயல்படவில்லை என்றும், காவிரி ஆற்றிலிருந்து குழாய் மூலம் தண்ணீர் கொண்டு வந்து குளங்களை நிரப்புவோம் என்று கூறிய வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்றும், வேடசந்தூர் தொகுதி அதிக வேலைவாய்ப்பு உள்ள பகுதி என்பதால் இங்கிருந்து மெட்ரோ ரயில் சேவை தொடங்க வேண்டும் என்றும், போலி சீட்டுகள் மூலம் மண்கடத்தல், பாறைகளை வெடிவைத்து தகர்த்துதல் நடைபெறுகிறது என்றும், மலைகள் அனைத்தும் முருகன் மற்றும் சிவனுக்கு சொந்தமானது என்பதால் சிவன் சொத்து குலநாசம் என்பது போல் அனைவரும் பாதிக்கப்படுவார்கள் என்றும், இன்று அரசியலில் மேலே இருப்பவர்கள் கீழே வருவார்கள், கீழே இருக்கும் அனைவரும் மேலே வருவார்கள் என்றும், தேமுதிக தான் தமிழகத்தில் முதன்மையான கட்சி, தேமுதிகவுடன் கூட்டணி வைக்க அனைத்து கட்சியினரும் போட்டி போடுவதாகவும், தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணியே ஆட்சி அமைக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் இயற்கை வேளாண் விவசாயத்தை பிரதமர் மோடி ஊக்குவிப்பதை பாராட்டுகிறேன் என்றும், எஸ்ஐஆரை எதிர்க்கவில்லை, அனைவரும் தங்களது பொறுப்பை உணர்ந்து ஒவ்வொரு நபரும் தங்களது குடும்பத்தினருடன் சென்று எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்து தங்கள் வாக்குகளை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பேசினார். இந்நிகழ்ச்சியில் மாநில பொருளாளர் சுதீஷ்குமார், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் தனபால், முன்னாள் மேற்கு மாவட்ட பொருளாளர் பெருமாள், வேடசந்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சக்திவேல், மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் ஆர் சக்திவேல், ஒன்றிய இளைஞரணி செயலாளர் இன்ஜினியர் செல்வம், மேற்கு ஒன்றிய செயலாளர் தமிழ்குமரன், பேரூர் அவைத்தலைவர் கதிரேசன், பொருளாளர் மோகன் பாண்டி, மாவட்ட துணை செயலாளர் ஐயலூர் வடிவேல், வடமதுரை ஒன்றிய செயலாளர் ஜெயலானி, ஆத்திமேடு பேக்கரி கடை சக்திவேல் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.